ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள், நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க போகிறேன். இது வந்து கோடெக்ஸோட ஒரு ஃப்ளாஷ், கெனானுக்கான ஃப்ளாஷு V862. ஸோ இதில் என்னப்பா அப்படின்னா, இந்த ஃப்ளாஷ் எல்லாம் நீங்கள் பழைய ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறீங்களா? பழைய ஃப்ளாஷ் வந்து இப்படி மட்டும்தான் இருக்கும், இது அப்படி டில்ட் பண்ண முடியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் மேனுவல் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளாஷ் இருக்கும், அது இப்படி மட்டும்தான் இருக்கும், டில்ட் பண்ண கூட முடியாது. ஆனால் இப்போது அதுக்கு அடுத்து ஒரு ஃப்ளாஷ் வந்தது, அது டில்ட் பண்ணலாம், பெருசாக இருக்கும், டில்ட் பண்ணலாம், இப்படி சைடில் அமுத்திட்டு டில்ட் பண்ணலாம். அதாவது அப் அப்படியே ஒரு டிகிரியாக நம்ம ஃபார்வர்டில் கொண்டு வரலாம். ஓகே, இந்த ஃப்ளாஷை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த பொசிஷனில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நேராக மேலே போயிடுவோம். இது என்ன பண்ணுவோம்? மேலேருந்து பவுன்ஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வரும். கொஞ்சம் ஒரு டிகிரி போட்டிருப்பாங்க, ஒரு டிகிரியை காணோம், எங்கேயோ வருமே டிகிரி, எஸ் 60 டிகிரி வச்சோன்னா கொஞ்சம் வரும். இன்னும் நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் ஷீட் இதை வந்து வச்சிட்டோன்னா இது இப்படி ஒரு ஃபில்லு வரும். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸுக்கும் ஃபில்லு வரும், அப் பண்ணி டவுன் வர்றப்போ ஒரு சாஃப்டான லைட்டும் வரும். இதை யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒரு கிரில் ஷீட் ஒன்று வரும் பிளாஸ்டிக்கில், நம்ம ஹெட்லைட்லாம் வரும் உள்ள இன்னரில், அந்த மாதிரி ஒரு இது வரும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி கல்யாண வீட்டில் வந்து சீர்வரிசைலாம் எடுப்போம்ல, அப்போ சில்வர் இந்த குத்துவிளக்கெலாம் எடுக்கிறப்போ ஃப்ளாஷ் டைரெக்டாக போட்டு எடுத்தோம்னா கிளார் அடிக்கும். அப்போது இந்த ஷீட்டை வந்து அப்புறம் இந்த ஷீட்டை வச்சு நம்ம எடுத்தோம்னா அந்த கிளார் கம்மியாகிடு, க்ளோ ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஓகே, இவ்வளோதானா இந்த ஃப்ளாஷில்? ஓகே, இந்த லேட்டஸ்ட் ஃப்ளாஷில், ஐ மீன் தேர்ட் ஜென்ரேஷன் ஃப்ளாஷில் அப் அண்ட் டவுன் வந்தது, டில்ட், ரொட்டேட்டும் வந்தது. இது ஏன் வந்தது? டியர் ஃபோட்டோகிராஃபர்ஸ், உங்களோட ஃப்ளாஷில் இந்த மாதிரி வேறு வேறு ஆங்கிளில் வச்சு எதுக்கெல்லாம் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. இது ஒரு கமெண்ட் செக்ஷனை பற்றி நான் பேசியிருக்கவே மாட்டேன். அதிகபட்சம் என்ன டவுட்டுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இனிமேல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போது இந்த ஃப்ளாஷை அப்படியே நம்ம நிற்கிறதுக்கு ரைட் சைடு 90 டிகிரியோ இல்லை லெஃப்ட் சைடு 90 டிகிரியோ வச்சு நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு சொல்லிவிட்டு அது எதுக்காக அப்படின்னு சொல்லுவேன். சரி, இந்த ஃப்ளாஷை பேக் சைடு வச்சு எடுத்துருக்கேன்ப்பா நான் அப்படின்னு சொல்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் கமெண்டில் ஏன்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃப்ளாஷை கொஞ்சம் சைடில் வச்சு ஒரு சில டைம் எடுத்திருக்கேன். ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில், ஐ மீன் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறப்போ நான் வந்து ஃப்ளாஷை கொஞ்சம் டில் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் எனக்கு ரைட் சைடில் எடுத்திருக்கேன். ஏன்னு தெரியுமா? ஓகே, பொண்ணு மாப்பிள்ளை குரூப் எடுக்கிறப்போ, பொண்ணு மேக்கப் பண்ணி ஃபேராக இருக்கிறப்போ, மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் டார்க்காக இருக்கார் அப்படின்னா, அப்போ நான் லைட்டு யூஸ் பண்ணாமல் ஃப்ளாஷ் மட்டும் யூஸ் பண்ணி எடுக்கிறேன்னா, அப்போ மாப்பிள்ளை பக்கம் லைட்டாக டில் பண்ணி நான் எடுக்கிறப்போ மாப்பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டு பூஸ்டாக போகும். அது எப்படிப்பா கரெக்டாக மாப்பிள்ளைக்கு மட்டும் போகும்னா கொஞ்சம் போகும். ஓகே, அடுத்தது இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுக்கிறப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் லைட்டு போகலை, மீன்ஸ் நம்ம வந்து இப்படி எடுக்காமல் கொஞ்சம் இப்படி எடுக்கிறோம். நம்ம சாப்பாடெலாம் எடுப்போம், டைனிங் டேபிள்லாம் எடுப்போம். ஸோ டைனிங் டேபிள் எடுக்கிறப்போ நான் இங்கே நிற்கிறேன், இங்கேருந்து இப்படி கிராஸாக தான் எடுக்க முடியுங்கிறப்போ நான் இப்படியே டைரெக்டாக வச்சு எடுத்தேன்னா என் முன்னாடி இருக்கவங்களுக்கு ஓவர் லைட் ஆகும், தூரத்தில் இருக்கவங்களுக்கு லைட் கம்மியாகும். அப்போது கொஞ்சம் டில் பண்ணி எடுத்தேன்னா தூரத்தில் இருக்கவங்களுக்கு லைட் கட் ஆகும், பக்கத்தில் இருக்கவங்க லைட் கம்மியாக போகும். ஸோ அப்போது
கிராஸாக 45 டிகிரியில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் இதை 45 டிகிரியில் திருப்புறப்போ அந்த லைட்டு ஈக்குவல் ஆகும். ஏப்பா லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடில் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, ஓகே இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளாஷ் போட்டு பவுன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கிறேன். எடுத்துகிட்டு இருக்கிறப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீல் தேவைப்படுது. ஒரு கெட்ரெடி ஷாட் எடுக்கிறேன், அங்கே எனக்கு ஒரு ஃபீல் தேவைப்படுது. பொண்ணு வந்து கொஞ்சம் ஃபேஸ் அகலமான ஃபேஸு. ஸோ ஒன் சைடு லைட் இல்லாமல் இருந்தால் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் ஃப்ளாஷ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பவுன்ஸ் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு ஃபுல் ஃபேஸ்க்கும் லைட்டு போகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, இந்த ஃப்ளாஷை ஒன் சைடு வாலில் அடிக்கிறேன். கல்யாண பொண்ணு இங்கே உட்காந்துருக்காங்க, நான் லைட்டை வந்து வாலில் அடிக்கிறேன். இந்த வாலில் அடித்து ரிஃப்ளெக்ட் ஆகி பொண்ணோட ஆஃப் ஃபேஸுக்கு அடிக்கிறப்போ அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஷாட் எடுத்து பாருங்கள், ஃப்ளாஷ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து சினிமாவில் யூஸ் பண்ணுவாங்க, சைட் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் கண்டினியூஸ் லைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ளாஷில் இந்த மாதிரி ஒரு டைமில் வெறும் ஃப்ளாஷ் மட்டும் தான் போட்டு எடுக்க போகிறீங்கன்னா, அந்த இடத்துல இந்த மாதிரி சைடில் ஒயிட் வால் இருக்க இடத்துல வச்சு பவுன்ஸ் பண்ணி எடுங்க. அந்த லைட்டு பொண்ணோட ஃபேஸுக்கு ஒன் சைடில் அடிக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவே அந்த பொண்ணு ஃப்ளாஷ்க்கு ஏற்ற மாதிரி வாழை பார்த்து உட்கார வச்சு அதே மாதிரி ஷாட் எடுத்தால் பொண்ணோட ஃபேஸுக்கு மட்டும் அடிக்கும், சைடெலாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டில் வால் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பவுன்ஸ் பண்ணி இந்த ஃப்ளாஷை யூஸ் பண்ணி ஷாட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். புதுசாக ட்ரை பண்ணுங்கள். எதுக்கு திருப்புறது கொடுத்துருக்குறாங்க தலையை திருப்புற மாதிரி யோசிச்சுருக்கிறீங்களா? யார்கிட்டே கேட்டிருக்கீங்களா? கேளுங்க பாஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபோட்டோகிராஃபர்னால் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒரு டவுட்டை கேளுங்க. 2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் மீட் பண்ணிக்கிட்டால் என்ன பேசுவீங்க? என்னப்பா அடுத்த முடிஞ்சதுக்கு ஆர்டர் இருக்குதா? எனக்கு ஆர்டர் இல்லை, ஆர்டர் இருந்தால் எக்ஸ்போசிங் தரியா? இதை மட்டும் பேசாதீங்க. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே பிஸ்னஸ் தரியா காசு தரியான்னு கேட்குற மாதிரி இருக்கும், கடன் தர்றியான்னு கேட்குற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஃபோட்டோகிராஃபியில் ஒரு லைட்டில் ஒரு டவுட் இருக்குப்பா, அது எப்படி பண்ணுறது? நிறைய பேர் கேட்பாங்க. என்னோடய லென்ஸில் ஒன் சைடு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, அவுட் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணாலும் அது நீ சர்வீஸ் தான் பண்ணி ஆகும். ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை டவுட்டாக கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியலனா 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதை குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதை வந்து வாட்ஸ்அப்பில் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணுங்கள், ஃபோட்டோகிராஃபி டீம் மீட் பண்ணி இந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸோடு பேசுங்க. அப்போ நிறைய விஷயங்கள் ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறப்போ தான் இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். சரி, லாஸ்ட்டாக இந்த ஃப்ளாஷை பேக் சைடில் திருப்பி எடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன் நான். இப்போ கேமரா இங்கே இருக்குன்னா இந்த லைட்டு எனக்கு பின்னாடி அடிக்கிற மாதிரி எடுத்துருக்கீங்களா? ஓகே. இப்போது என்னோடய ஸ்டேஜ்லேருந்து என்னோடய இடத்துலேருந்து பொண்ணு மாப்பிள்ளையோட இடம் வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ், அவ்வளோதான் ரூமோட சைஸ். இங்கே நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நான் ஃபார்வேர்டில் எடுத்தேன்னா ஓவர் லைட் ஆகும், பவுன்ஸ் பண்ணால் அந்தளவுக்கு ரீச் ஆகாது. அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃப்ளாஷை வந்து பின்னாடி இருக்கிற வாலில் பவுன்ஸ் பண்ணேன்னா அது அவங்க ஃபேஸுக்கு வரும், செம்ம சாஃப்டாக இருக்கும். முக்கியமான விஷயம், நம்ம பவுன்ஸ் பண்ணுற வால் ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த ஃப்ளாஷை பவுன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான லைட் வரும். ஸோ ஒரு ஃப்ளாஷ் அப்படிங்கிறதுல நிறைய இருக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். இந்த ஃப்ளாஷ் கோடெக்ஸ் ஃப்ளாஷ் சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி கோடெக்ஸ்லேயே சின்ன ஃப்ளாஷ் வெயிட்லெஸ் ஃப்ளாஷ்லாம் யூஸ் பண்ணிருப்போம், நிறைய சிம்பேக்ஸ் நிறைய ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிருப்போம். அந்த டைமில் வராத ப்ராப்ளம் இந்த ஃப்ளாஷ் யூஸ் பண்ணால் எனக்கும் வந்திருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்திருக்கு, நிறைய பேர்த்துக்கு வருது. அது என்னென்னா, இந்த பாட்டம் அந்த க்ரிப்பு மாட்டுற கேமராவில் இருக்கிற ஷூ இருக்கும்ல, கேமராவில் வந்து இந்த ஃப்ளாஷை மாட்டுற இடம், அந்த ஒரு ஸ்டீல் ஷூ வந்து இந்த மாதிரி வெயிட்டான ஃப்ளாஷ், ஏன்னா இது ஃப்ளாஷும் வெயிட்டு பேட்ரி வெயிட்டு, இது லைட்டான ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறனால அது ஷேக் ஆகிட்டே போகுது. ரொம்ப நாள் ரெகுலராக யூஸ் பண்ணால் ஷேக் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளாஷ் கொண்டு வந்தது காரணம் இதுக்கு ட்ரிகரில் கனெக்ட் ஆகுங்கிறதுக்காக தான். ட்ரிகரை போட்டு இந்த ஃப்ளாஷை வந்து நம்ம வந்து ஆஃப் கேமரா ஃப்ளாஷாக 2 பக்கம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ளாஷ் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம டைரெக்டாக கேமராவில் போட்டு கையும் வலித்து அந்த கேமராவோட ஷூவும் டேமேஜ் ஆகி போகுது. ஸோ ஃப்ளாஷில் நிறைய வெரைட்டி இருக்குங்க, வெறும் சின்ன ஃப்ளாஷ்லாம் இருக்குதுங்க.
இந்த சைஸில் முக்கால்வாசி தான் இருக்கும், அந்த மாதிரி ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க, அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.